47 வரைக்கும் முகமது அலி ஜின்னாவே காந்திஜியை இவர் ஹிந்து லீடர் பாரு, காங்கிரஸ் பார்ட்டி ஹிந்து பார்ட்டியும் பாரு. ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு இல்ல நான் சொல்லல, இந்த மாதிரியான பெர்செப்ஷன் இவங்க மத்தியில இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். இல்ல இல்ல உண்மையை பேசணும்ல, அதோட இல்ல அவர் நண்பர் சொல்றாரு. இப்ப 47 போறீங்க இல்ல, அவர் என்ன சொல்றாரு, நான் ஜெயிக்கிறேனோ ஜெயிக்கலையோ இல்ல, இவர் சொன்னதை சொல்றேன்னா. இப்போ ஒரு விஷயம் சொன்னார், ஜின்னா சொன்னாரு இவர் இந்து தலைவர்னு. பட்டமேஜ் மாநாட்டுக்கு காந்தியடிகள் போன போது அவர் பேச தொடங்குற போதே இந்து மகாசபை இவர் அம்பேத்கர் சொன்னாரு இவர் இந்து பிரதிநிதி, எங்கள் பிரதிநிதி அல்ல. உடனே இந்து மகாசபை உறுப்பினர் சொன்னாரு இவர்கள் இந்துக்களுக்கான பிரதிநிதி அல்ல. அப்ப இந்துக்கும் பிரதிநிதி அல்ல, இஸ்லாமியருக்கும் பிரதிநிதி அல்ல, தாழ்த்தப்பட்டவருக்கும் பிரதிநிதி அல்ல. என்ன முடிவுன்னா அவர் யாருக்கும் பிரதிநிதி இல்லை அப்படின்னு சொன்னதை நினைவுபடுத்தி ஜின்னா சொன்னதை சொன்னார். காந்தியடிகள் யாருக்கு? இந்துக்களுக்கு இல்லை, இந்த மண்ணில் பிறந்தவர்களுக்கு பிரதிநிதி, இந்தியாவில் பிறந்தவர்களுக்கு பிரதிநிதி. இந்து மதத்தை காத்திருக்கிறார், மறுக்க முடியாது. இஸ்லாமிய மதத்தை காத்திருக்கிறார், மறுக்க முடியாது. கிறிஸ்துவ மதத்தை காத்திருக்கிறார், மறுக்க முடியாது. அப்படி அனைத்து மதங்களையும் காத்த ஒரு மகாத்மாவை மிக பெரிய படுகொலையை செய்கிற போது அது ஒரு துராத்மாவாக நின்று செய்துவிட்டு இன்றும் நியாயம் பேசுவது என்ன தர்மம்? சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, நான் சொல்றேன் இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. நான் சொல்றேன் இப்போ இல்ல இந்துத்துவா ஒத்துக்கிறியா? பின்ன யார் சொல்லுவா? யார் சொல்றதுக்கு? பின்ன யார் சொல்லுவா? சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, மீறி பேச யாருக்கு ரைட் இல்ல. ஆமா சார், பாபர் மசூதி ஓரின சேர்க்கையை அனுமதிக்கலாம்னு காங்கிரஸ்ல பேசுறீங்க, சுப்ரீம் கோர்ட்டை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் என்ன பண்ணுவேன்? டென்ஷன் ஆகாதீங்க. less tension more work, more work less tension. அப்படி இல்ல, பொய்யே ஏன் பேசணும்? விவாதத்துக்கு சம்பந்தம் இல்லாத பொய்யை நான் சொல்றது வரலாற்று பூர்வமான விவாதங்கள். இது வரலாற்று சொன்னீங்க இல்ல இல்ல, இப்ப நான் சொன்னீங்க, நீங்க சொன்னீங்களே காந்தியடிகள் இந்து பிரதிநிதி. நான் சொன்னேன்னா ஜின்னா சொன்னார் இல்ல இல்ல இல்ல, ஜின்னா சொன்னார் இத பத்தி இதுவரை பேசவே இல்ல. ஜின்னா சொன்னார்னு சொன்னீங்களா இல்லையா? இல்லங்கறேனா அடங்கப்பா, விவாதத்தில் நான் இதுவரை பேசவில்லை. ஜின்னா சொன்னாருங்கிறது நீங்க தொட்டதனால தான் நீங்க சொன்னீங்க. இல்ல இல்ல, நீங்க இல்ல அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இந்த விவாதத்தில் நான் காந்திஜி ஜின்னா பற்றி பேசவே இல்லை. பயங்கரமான கல்லூரி மங்க புரியும்படியா கேப்லாம் பேசுங்க. அப்பா நான் வேணா ராஜா இந்த விஷயத்துல வேண்டாம்னு சொன்னேன். இப்பதானே இதே நிகழ்ச்சியில தானே அந்த எழுந்து கூட நம்ம யாரும் போகல, நீங்க தொடாதீங்கன்னு கூட உங்கள்கிட்ட சொன்னேன். ஏன்னா நீங்க 47 வரைக்கும் முகமது அலி ஜின்னாவே காந்திஜியை இவர் ஹிந்து லீடர் பாரு, காங்கிரஸ் பார்ட்டி ஹிந்து பார்ட்டியும் பாரு. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற போராடி நம்பிட்டீங்க. கொஞ்சம் அமைதி. ஜின்னாவே சேர்த்து என்ன சொன்னீங்க? எதுக்கு இப்ப என்ன சொன்னீங்க அதை சொல்லுங்க. நான் விவாதத்துல இந்த சப்ஜெக்டை கொண்டு வரலையேங்க. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? இது அனாவசியமா பேசி பிரயோஜனம். நீங்க திருப்பி திருப்பி திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுற நீ. ஏன் அதை தொடங்குனீங்க? நான் தொடவே இல்லையே. நீங்க தொடவே கேட்டவங்க என்ன ஆவாங்க? இப்ப பாக்க முடிவுகள் தான் நிகழ்ச்சி மையக்கரு. இல்ல சுருக்கமா இல்ல நான் சொல்லிடுறேன். நீங்க இந்த அடாவடித்தனம் தான் இன்றைய அரசியல் தேர்தலில் அவர்களுக்கு வெற்றியை தேடி கொடுத்ததாக நினைக்கிறார்கள். இன்னைக்கு கடுமையான அடாவடித்தனம், கடுமையான பொய்ய திருப்பி அங்க போகாதீங்க. டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? இப்ப நீங்க பேசுறது ஜின்னாவையும் காந்தியடிகளையும் சேர்த்து பேசுறது, நீங்க சொல்றத நான் சொல்லலன்னு நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற லட்சோப லட்சம் மக்கள் என்ன நினைப்பார்கள் அப்படின்றதுக்கு தான் வரேன். இது ஒன்றே இவர்களை பற்றிய சாட்சி என்பதோடு நான் நிறுத்திக்கிறேன். இல்ல நீங்க ஜின்னா காந்தி பற்றி அந்த மாதிரி சொன்னது என்பது இருக்கிறது என்பதை கூட நான் இங்கே பதிவு செய்ய விரும்புறேன். ஆனால் இதற்கு முன்பாக இதை பற்றி நாம பேசல. இந்த மாதிரி சல்லவாரி பயிலுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ண கூப்பிடாதீங்க. ஏன்னா நீங்க 47 வரைக்கும் முகமது அலி ஜின்னாவே காந்திஜியை இவர் ஹிந்து லீடர் பாரு.